ஆண்டவருடைய பரிசுத்த நாம மகிமைப்படுவதால் இந்த நாளுக்கென்று தேவனுடைய வார்த்தை சங்கீத புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 5வது வசனம், என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தி ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுகிறேன், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. தாவீது என் சத்துருக்களுக்கு முன்பாக தாவீதை கர்த்தர் அபிஷேகம் பண்ண வேண்டும் என்றால், தாவீது தேவ சமூகத்துல 7 முறை கர்த்தரை ஆராதிக்கிற மனுஷனாய் இருந்தார். அவர் ஆடு வைத்தாலும் கர்த்தரை ஆராதிக்கிற தேவ மனுஷனாய் இருந்ததுனாலதான் சத்துருக்களுக்கு முன்பாக கர்த்தர் அவருக்கு ஒரு பந்தி ஆயத்தப்படுத்தி எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணி அவர் பாத்திரத்தை நிரம்ப செய்தார். தேவ பிள்ளைகளாய் இருக்கிற உங்கள் பாத்திரம் நிரம்பி வழிகிறதா? நீங்கள் ஆராய்ந்து பாருங்க, என் பாத்திரம் நிரம்பி இருக்கிறதா? தாவீதுடைய பாத்திரம் நிரம்பி இருந்தது காரணம் அவர் துதிக்கிறவராய் இருந்தார். நீங்களும் தேவனை துதிக்க வேண்டும், ஆராதிக்க வேண்டும். எப்படி ஆராதனை செய்ய வேண்டும்? முழு உள்ளத்தோடு, முழு ஆத்துமாவோடு, முழு பலத்தோடு நீங்கள் ஆராதிக்கும் போது உங்களுக்குள் இருந்து ஜீவ தண்ணீராகிய அபிஷேகம் புறப்பட்டு வருகிறதா இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் கர்த்தரை ஆராதிங்கள். கர்த்தர் சத்துருவுக்கு முன்பாக உங்கள் தலையை உயர்த்துவார். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.